வணக்கம். நாம எல்லோருமே சில சமயங்கள்ல வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒன்ன சொல்ல முயற்சி செஞ்சிருப்போம் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போறதும் கிட்டத்தட்ட அப்படிதான். வள்ளலாரோட சத்தியஞான விண்ணப்பம்ங்கிற அந்த படைப்புல இருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா அலசலாம். இது அவர் இறைவன் கிட்ட வைக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட தத்துவார்த்தமான ஒரு விண்ணப்பம். எப்படி அந்த விவரிக்க முடியாத இறைவனை பத்தி பேச முயற்சி பண்றாரு, அதுல அவரோட பணிவு எப்படி வெளிப்படுது, அவர் இறைவனை எப்படி உணர்றாருன்னு பார்க்கலாம். வாங்க உள்ள போவோம். வள்ளலார ஆரம்பிக்கிறதே பாருங்க. இயற்கை தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் பதியாய் தனித்தலைமை கடவுளேன்னு அப்படி ஒரு உயர்ந்த சொற்களால இறைவனை கூப்பிடுறாரு. இதுவே அவரோட பார்வையை நல்லா காட்டுது இல்ல? நிச்சயமா. அது வெறும் ஒரு மரியாதைக்காக சொல்றது மட்டும் இல்ல. அந்த வார்த்தைகள்லயே பாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டிடுறாரு. இறைவன் இயற்கையானவன். அதாவது எல்லாத்தோட உள்ளார்ந்த தன்மை அவன் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இயற்கைங்கிறது முக்கியம். ஆமா. அது எங்கேயோ தனியா இல்லாம இந்த பிரபஞ்சத்தோடவே இயல்பா இருக்கிற ஒண்ணுன்னு குறிக்குது. ஆனா பாருங்க, அப்படி சொன்ன அடுத்த கணமே இத புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற பெரிய சிக்கலையும் சொல்லிடுறாரு. வேதங்கள், ஆகமங்கள், ஏன் தேவர்கள், பெரிய அறிவாளிகள் கூட இறைவனை அடைஞ்ச உண்மை ஞானிகளோட அந்த சித்தி வல்லபம் இருக்கு இல்லையா, அவங்களோட ஆற்றல். ஆமா, அந்த ஆற்றலை அவங்களால முழுசா புரிஞ்சுக்க முடியலையா? அப்போ அந்த ஆற்றலுக்கே மூலமா இருக்கிற இறைவனை எப்படி முழுசா அறிய முடியும்னு ஒரு கேள்வியா வைக்கிறாரு. அடேயப்பா! ஆரம்பத்திலேயே இந்த எல்லையை அவர் ஒத்துக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்திக்கிறார் பாருங்க. மலத்தில் புழுத்த புழுவினும் சிறியேன், அப்புறம் ஞாயிற் கடையேன்னெல்லாம் கூட சொல்றாரு. தன்னோட கரணங்கள், அதாவது மனம், புத்தி, இதெல்லாம் காமம், கோபம்னு தீய குணங்களோட கூடாரமா இருக்கணும். தன்னோட நாவால பொய்யும் பயனில்லாத விஷயங்கள் தான் பேச முடியுதுன்னு சொல்றாரு. அதனால இறைவனோட அந்த பெரும் கருணையையோ பெரும் புகழையோ நினைக்கவோ துதிக்கவோ தனக்கு தகுதி இல்லைன்னு ரொம்ப உணர்றாரு. ஆனா இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த ஆழ்ந்த பணிவு ஒரு விரக்தியான நிலை இல்ல, சும்மா புலம்பல்ல. ஓ, அப்படியா? ஆமா, இதுக்கு நேர்மாறா இறைவனை அந்த அருட்பெருஞ்சோதிய அறியணும், நினைக்கணும், புகழணுங்கிற ஒரு கட்டுக்கடங்காத ஆசை அவருக்குள்ள பொங்குது. அதையும் சொல்றாரு, பேராசை பெருவெள்ளம் அணை கடந்து செல்கின்றதாகலின். ஆஹா, அந்த முரண்பாடு சுவாரஸ்யமா இருக்கே. பணிவும் அதே சமயம் கட்டுக்கடங்காத ஆசையும். கரெக்ட். அப்போ இந்த முரண்பாட்டை எப்படி அவர் அணுகுறாரு? அவர் தனியா சமாளிக்காம மற்ற ஞானிகளோட வார்த்தைகளை துணைக்கு எடுத்துக்கிறாரு. இறைவன் எப்படி இருக்கான்னா, அவரை அறிபவர் எப்படி அறிகிறாரோ அந்த வண்ணமாவும், கருதுபவர் எப்படி நினைக்கிறாரோ அந்த வண்ணமாவும், துதிப்பவர் எப்படி புகழ்கிறாரோ அந்த வண்ணமாவும், இப்படி எல்லா வண்ணங்களாகவும் இருக்கிறவர்னு சொல்றாரு. எல்லா வடிவங்களையும் உள்ளடக்கியவர்னு அர்த்தமா? ஆமா, அதோட பெரிய அர்த்தம் என்னன்னா, இறைவன் நம்மளோட வரையறுக்கப்பட்ட பார்வைகள் உட்பட எல்லா பார்வைகளையும் உள்ளடக்கியவர். ஆனா அதே சமயம் அவற்றை கடந்தும் நிற்கிறவர்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இதுக்கு மேலே என்ன நடக்குது? அவர் இன்னும் கொஞ்சம் மேலே போய் உயர்ந்த ஆன்மீக பயிற்சியாளர்கள், யோகாந்தர்கள், கலாந்தர்கள்னு சொல்றாரு. ஆமா, யோகம் கலைகள்ல உச்சம் தொட்டவங்க. அப்புறம் பரிபூர்ண ஞானிகள், அதாவது சமரச சுத்த சன்மார்க்க ஞானிகள் கிட்ட போய் இறைவனோட உண்மையான இயல்பு, அந்த இயற்கை திருவருட் சமூகம் இருந்த வண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டதான் சொல்றாரு. அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அங்கதான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவங்களால அதை விவரிக்கவே முடியலையா? ஆமா, அந்த உயர்ந்த பயிற்சியாளர்கள் எல்லாம் அந்தோ அந்தோ எங்கனம் அறிவோம், எவ்வாறு கருதுவோம், என்னென்று கூறுவோம் அப்படின்னு பெருமூச்சுதான் விட்டாங்களாம். அடடா, அதாவது எப்படி அறிய முடியும், எப்படி நினைக்க முடியும், என்னன்னு சொல்ல முடியும்னு தவிக்கிறாங்க. அதேதான். சரி, பரிபூரண ஞானிகள் என்ன செஞ்சாங்க? அவங்க பதிலே பேசலையாம். ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு மௌனமா இருந்தாங்களாம். ஆனந்த நீர் பொழிந்து சும்மா இருக்கின்றனர்னு சொல்றாரு. மௌனமா? ஆனந்த கண்ணீரோட? ஆமா, இது எது காட்டுதுன்னா, அந்த அனுபவம் அது வார்த்தைக்கு அப்பாற்பட்டது. அது மொழிக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு நிலை. அதை விளக்க முயற்சி செய்யறதே முடியாத காரியம்னு அவங்க உணர்த்துறாங்க. அப்போ ஞானிகளாலேயே விவரிக்க முடியலன்னா சாதாரணமா நாம என்ன செய்ய முடியும்? வள்ளலார் கடைசியா என்ன முடிவுக்கு வராரு? இதுதான் ரொம்ப முக்கியம். வள்ளலார் இதை ஏத்துக்கிறாரு. இறைவனோட அந்த இயற்கை வண்ணத்தை அறியறது எத்திரத்தானும் கூடாவாயினும், அதாவது எந்த வழியில முயற்சி செஞ்சாலும் அது சாத்தியமில்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. இயலாமையே ஒத்துக்கிறாரு. ஆனா முயற்சியை கைவிடல, அங்கதான் விஷயம். தன்னோட வரையறுக்கப்பட்ட சக்திக்கு ஏத்த மாதிரி
அடிமை அளவிற்கு இயன்றபடி அறியாது அறிந்தும் கருதாது கருதியும் துதியாது துதித்தும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முழுசா அறிய முடியலன்னாலும் தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அறிந்தும், முழுசா நினைக்க முடியலன்னாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நினைச்சும், முழுசா துதிக்க முடியலன்னாலும் தனக்கு இயன்ற அளவு துதிச்சும், இப்படியே இறைவனோட இணைய முயற்சி செய்யறதா சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா அறிவுபூர்வமா ஒரு முட்டுக்கட்டை இருக்குன்னு தெரிஞ்சும் அன்பு பக்தி வழியா அந்த தடைய தாண்டி போக நினைக்கிற ஒரு செயல்பாடு ரொம்ப ஆழமானது. ஆக வள்ளலாரோட இந்த விண்ணப்பத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு இழுவிசைய பார்க்கறோம் இல்லையா? ஒரு பக்கம் இறைவனோட அந்த எல்லையற்ற தன்மை, இன்னொரு பக்கம் நம்ம மனித புரிதலோட சின்னஞ்சிறிய எல்லைகள். இதுக்கு நடுவுல ஆழ்ந்த பணிவும் கட்டுக்கடங்காத ஏக்கமும் ஒன்னா சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. நாம அறிய முடியாத ஒன்ன அறிய முயற்சி செய்யறது பத்தின ஒரு ஆழமான சிந்தனையை இது தூண்டுது. ஒருவேளை அந்த உண்மையான உணர்வோட அந்த ஏக்கத்தோட செய்யப்படுற முயற்சியே அதுவே வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த உண்மையை தொடர்றதுக்கான ஒரு சரியான வழியா இருக்கலான்னு வள்ளலார் நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்கு. நிச்சயமா. அப்போ இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம அடைய நினைக்கிற அந்த உயர்ந்த உண்மை அல்லது மெய்ப்பொருளுங்கிறது சொற்களுக்கும் கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை உணர்றதுக்கு, அதை அணுகிறதுக்கு நம்ம எப்படிப்பட்ட வழியை கையாளலாம்? இதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க.